ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இது ஃப்ரைடே எடுத்தது. லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது லெமன் ரைஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. ஓகே, அதையே பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி லெமன் ரைஸ்க்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் தாளிச்சிட்டு லெமனுமே அதில் புழிஞ்சு ஊற்றிட்டு ரைஸை வந்து சூடாக ஆக்கிட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் நாள் சப்பாத்தி பண்ணும் போதே கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டே கொத்து சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொத்து சப்பாத்திக்கு மிக்சியில் இந்த மாதிரி சப்பாத்தி அடிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கடாயில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. அண்ட் லெமன் ரைஸ்க்கு சைடிஷாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கேரளா சம்மந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் காலையில் முழிக்கும் போதே தடுமலும் தும்மலுமா எழுந்திரிச்சாங்க. ஸோ அதோட லெமன் ரைஸ் கொடுத்து விடுறதுக்கு மனசு இல்லை. கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் ரசம் வச்சுட்டேன், அந்த சம்மந்தி வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கூடவே கொஞ்சமாக பனங்கள் கண்டு போட்டு மிளகு பால் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி அனுப்பியாச்சு.